75வது வரி சிவபுராணத்தில், கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கு அறிய நோக்கே நுணுக்கு அறிய நுண்ணுணர்வி. கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார், கூர்மையான மனம் ஒருமுகைப்பட்ட உண்மையான ஞானத்தால் யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் அகப்படுவான். அந்த நிலையில் இறங்கி, அந்த நிலையிலிருந்து சற்று கீழிறங்கி நம்முடைய கருத்தினால், நம்முடைய மனதினால், நம்முடைய சொல்லினால் இறைவனை நாம் விவரிக்கலாம் என்றால் அவர்களுக்கு அவன் நோக்குக்கு அரியவனாக ஆகிவிடுவான், நுணுக்கு அறிய நுண்மையனாக அவன் மாறிவிடுவான். ஆகவே அவனை நாம் என்ற உணர்வு கெட்டு நாம் அவனை அனுபவிக்க வேண்டும் என்பது இந்த வரியினுடைய திரண்ட பொருள். இதில் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தில் நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம், அபரஞானம் பரஞானம்னு சொல்லி. உலகியல் அறிவும் ஞானம் என்றே சொல்லப்படுகிறது இல்லையா? உலகியல் அறிவில் நம்ம பல்வேறு விதமான சாஸ்திரங்களை படிக்கிறோம். தாவரவியல், வரலாற்றியல், இதுபோல நம்ம பல்வேறு உலகாயுதமான நிறைய விஷயங்களை படிக்கிறோம். உலகாயுதமான நிறைய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் உரிய துறைகள் எல்லாம் இருக்கின்றன. அதன் மூலமாக நாம் பெறுகின்ற கல்வியும் ஞானம் என்றே சொல்லப்படுகிறது. நல்லா படித்தவன், நல்ல ஞானம் உடையவன் என்று சொல்ல. ஆனால் ஒரு மனிதன் இந்த மண்ணுலகத்திற்கு வந்த பிறகு அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஞானமானது நாம் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தோம், நாம் யார், நமக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு, படைத்தவனுக்கும் நமக்கு என்ன தொடர்பு, படைத்தவன் நமக்கு எதற்காக படைத்திருக்கிறான், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளை நாம் அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்வது உண்மையான ஞானம். அதுதான் சாஸ்திரங்களின் மூலமாக அந்த ஞானத்தை அறிகிறோம். அப்படி இறைவனை பற்றிய, உலகை பற்றிய, நம்மை பற்றிய உண்மைகளை அறிகின்ற ஞானத்துக்கு அபரஞானம் என்று பெயர். அந்த ஞானத்தில் நம்ம விஷயங்களை நிறைய தெரிந்து கொள்கிறோம். ஆழ்ந்து சமய சம்பந்தமான உண்மைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு மனிதன் நிறைய விஷயத்தை மட்டும் தெரிந்து கொண்டால் அது அவனுக்கு எந்த விதமான பயனையும் தராது. விஷயம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் அவனுக்கு பயனை தராது. தெரிந்து கொண்ட விஷயங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவமாக மாற வேண்டும். அந்த அபரஞானமானது பரஞானமாக மாற வேண்டும், அனுபவ ஞானமாக மாற வேண்டும். நம்ம நிறைய விஷயம் படிச்சு வச்சிருக்கிறோம். மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையரின் பேதையரில் என்பது திருக்குறள். நிறைய படிக்கிறாங்க. ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும், இப்ப நான் என்ன போல மற்றவர்களுக்கு எடுத்து நிறைய சொல்லியும், தான் அடங்கா நம்முடைய மனம், என்னுடைய மனம் அடங்கவில்லை. இப்ப நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நான் அடங்காமல் இருந்தால் அது பேதமை. என்ன நான் சொல்றேனோ, என்ன கருத்துக்களை நான் வழங்குகிறேனோ அந்த கருத்தின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் நடந்து கொள்ளாவிட்டால் அவர்களை எல்லாம் மூடர்கள், அறிவில்லாதவர்கள், பேதையர்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அப்ப நாம் என்ன விஷயங்களை சொல்லுகிறேனோ, என்ன விஷயங்களை படித்திருக்கிறேனோ அதன்படி நாம் நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் பொழுது நமக்கு அனுபவம் வருகிறது. அந்த இறைவன் தொடர்பான எல்லா உண்மைகளையும் நாம் அனுபவித்து இறைவனை உணர்கின்ற ஞானத்திற்கு பரஞானம் என்று பெயர். கடவுளையே நம்ம உணர்கின்ற ஞானம். அந்த கடவுளை உணர்கின்ற, அந்த கடவுளை தரிசிக்கின்ற அந்த ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானத்தை நாம் அனுசரித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு உயர்ந்த மனநிலை, உயர்ந்த ஒரு தகுதியில் நாம் இருப்போம். அந்த என்ன உயர்ந்த தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் என்பது மறந்து போய்விடும். தற்போதும் என்று அதில் சொல்லுவாங்க. நான் என்பது மறந்து போய்விடும். நான் என்பது மறந்து நான் இறைவனை பற்றி சிந்தித்தால் இறைவனுடைய நினைவு மட்டும் என்னிடம் தங்கியிருக்கும். அதுதான் கூர்த்த மெய்ஞானம் என்று மணிவாசகர் சொல்கிறார். கூர்மையான உண்மையான ஞானம். அந்த ஞானத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் இதை அனுபவிக்கிறேன், நான் என்கிற உணவு மறந்து போய்விடும். இதுதான் மணிவாசக பெருமான் ஒரு பாடல கூட சொல்றார். என்னை நான் என்பது அறியேன், என்னை யாருன்னு எனக்கே தெரியாம போயிட்டு, என்னுடைய பெயர் எனக்கு மறந்து போய்விட்டது, நான் வாதவூரன் அல்லது மணிவாசகன் என்ற பெயர் எனக்கு மறந்து போய்விட்டது, நான் இதுவரையிலும் மந்திரியாக இருந்தேன் என்பது கூட எனக்கு மறந்து போய்விட்டது, என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், ராத்திரின்னு தெரியல பகலுன்னு தெரியல, அந்த அளவுக்கு நான் இறைவனை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்து போயிருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாம இருக்கு, என்னை பத்தியே தெரியாம போயிடுச்சு. இப்படி நீண்ட காலம் இருப்பதைத்தான் சமாதி நிலை என்று பெரியவர்கள் சொல்கிறார். அப்ப நம்ம மறந்து போயிடணும். நம்ம இறைவனை அனுபவிக்கிறோங்கிற உணர்வு கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஒரு ஜடம் போல கடவுளை பற்றிய நினைவிலேயே ஆழ்ந்து போய்விடுதல். அப்படி இருப்பது கூர்த்த மெய்ஞானம்.
அப்படி யார் ஒருவர் தன்னை மறந்து இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் கடவுள் அவர்களுக்கு தரிசனம் தருகிறான். நம்ம பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா கடவுள் அங்க வந்து தரிசனம் தரமாட்டார். கடவுள் வந்து ஒன்று குடித்தனம் இருக்க மாட்டார். நம்ம மனதுக்குள்ள நான் என்ற அகந்தையை வைத்துக் கொண்டு கடவுளை வந்து இங்க நீங்க வாழணும், இந்த இடத்துல எனக்கு தரிசனம் தரணும்னா கடவுள் வந்து இருக்க மாட்டார். ஒன்று குடித்தனம் இருப்பதில் அவர் விருப்பம் இல்லை. உள்ளத்தை முற்றிலும் நாம் வெற்றிடமாக வைத்தால் அந்த இடத்துல கடவுள் வந்து குடிகொண்டிருப்பார். ஆகவே கூர்மையான உண்மையான தன்னை மறந்த ஞானம் யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கடவுள் தன்னுடைய தரிசனத்தை தருவான். அதுதான் கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார். யாரெல்லாம் தன்னுடைய ஞானத்தினாலே தன்னை மறந்த நிலையிலே அவர் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் தரிசனம் தருவான். அவர்களுடைய அந்த அனுபவம் இருக்கிறதே, அந்த அனுபவத்தில் இருந்து இப்ப நம்ம வந்து ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம், ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னா எப்போ பார்த்தாலும் அந்த அனுபவத்திலே இருக்க முடியாது. சமயத்தில் நம்ம அந்த அனுபவத்திலிருந்து கீழே இறங்கி வர்ற நிலைமை இருக்கும். இப்ப நம்ம உணவு உண்றோமோ, ஒரு வேளைக்கு 3 வேளை உணவு சாப்பிட்றோம்னா எப்போதாலும் சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? சாப்பாடு முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த சுவையிலிருந்து நாம் அந்த அனுபவத்திலிருந்து கீழே வந்துருவோம் இல்லையா? அதே மாதிரி இறை உணர்வையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையிலிருந்து அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம். அப்படி வந்த நிலையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் கடவுள் தரிசனம் நல்லா கிடைக்கும். அவரை பற்றி உண்மைகள்லாம் நல்லா மனதுக்கு உயிருக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த தரிசனம் முடிந்த பிறகு நாம் மறுபடியும் சாதாரண நிலைக்கு இறங்கி வரும் பொழுது கடவுளை நாம் உள்ளபடி பார்க்க முடியுமான்னா அப்போ முடியாது. இப்ப அந்த 2 நிலையை நம்ம வந்து நல்லா ஆழ்ந்து பார்க்கணும். உண்மையாக கடவுளை உணர வேண்டும் என்றால் தற்போதும் கட்டிருக்க வேண்டும், நான் என்ற உணர்வு மறந்து போயிருக்க வேண்டும், இறைவன் பற்றிய சிந்தனை மட்டும் இருக்கணும். அதுதான் கடவுள் தரிசனம். அந்த தரிசனத்துல நீண்ட நாள் இருக்க முடியாது. சமாதி நிலையில நீண்ட நாள் இருக்க முடியாது. சமாதி நிலையை விட்டு கீழே இறங்கி வர நிலைமை இருக்கும். தியானத்திலேயே நம்ம ஆழ்ந்து இருக்கிறோம். நம்ம இறைவனை பற்றி நல்ல நிறைய பயிற்சி எடுத்துக்கொண்டோமானால் இறை நினைவிலேயே நம்ம வந்து தியானம் முதிர்ந்து போகும். அப்ப கடவுளுடைய காட்சி மட்டும் நம்முடைய சிந்தனை மட்டும் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கும். அப்ப நேரம் போனது தெரியாது. நம்ம அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்தோமா அல்லது 1 மணி நேரம் இந்த தியானத்தில் இருந்தோமா அப்படிங்கிறது தெரியாது. அந்த நிலையிலிருந்து கீழ் இறங்கி வந்த நிலையில் மறுபடியும் கடவுளை பற்றி சிந்தித்தோமானால் அப்பொழுது கடவுள் இந்த உயிருக்கு தன்னுடைய முழுமையான நிலைகளை, கடவுளுடைய நிலைமை அவனுக்கு புரியாது, தெரியாது. அவனால அதை முழுதாக தெரிந்து கொள்ள முடியாது. தன்னை மறந்த நிலையில இறைவனை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர தான் என்ற உணர்வு வந்த பிறகு கடவுளுடைய பற்றிய உண்மையான முழு அவனுடைய தன்மைகள், அவனுடைய குணங்கள், அவனுடைய மகிமைகள் எல்லாவற்றையும் அந்த உயிரால தெரிந்து கொள்ள முடியாது. கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வாருக்கு கடவுள் தன்னுடைய தரிசனத்தை தருவான். அதிலிருந்து இறங்கி வந்த பிறகு தன் கருத்தோட தான் தற்போதத்தோட இறைவனை நோக்கணும்னா அவர்களுக்கு அவன் நோக்கரிய நோக்கு, அவருடைய மனதாலேயோ அல்லது தன்னுடைய கருத்தினாலேயோ அந்த இறைவனை நாம் முழுதாக பார்த்து விடலாம் என்று நினைத்தால் அவர்களுக்கு அவன் அகப்பட மாட்டான். நுணுக்கரிய நுண்ணறிவு, எவ்வளவுதான் நுணுகி இருந்தாலும் அந்த நுணுக்கமான நுண்ணறிவுக்கும் அப்பாற்பட்டவனாக இருப்பான். இப்ப நம்ம வந்து இறைவனுடைய தரிசனம், இறைவனுடைய காட்சி நமக்கு வேணும்னு சொன்னா நாம் தற்போதத்தை இழக்க வேண்டும். யான் எனது என்ற நிலைமையை நம்ம விட்டுறணும். கடவுளுடைய நினைவுல மட்டும் இருக்கணும். அப்பதான் கடவுள் நமக்கு தன்னுடைய தரிசனத்தை தருவார். அதை விட்டு இறங்கி வந்தோம்னா கடவுளுடைய முழுமையான மகிமைகள் நமக்கு தெரியாமல் போய்விடும். இது மிக உயர்ந்த நிலையில இருந்து சுவாமிகள் இந்த செய்திகளை சொல்லுகிறார்கள். அவருக்கு வந்து இறைவனுடைய தரிசனம் கிடைத்த பிறகு இந்த நிலைக்கு அவர் போறார். போகும்பொழுது கடவுளுடைய முழுமையான தரிசனம் அவர் கிடைக்கிறது. அதனால வரக்கூடிய பேரானந்தத்தை அனுபவித்த நிலையில் அதை வந்து நமக்கு சொல்றார். இந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருந்த பொழுது கடவுள் தரிசனம் எனக்கு கிடைச்சது. அப்ப இந்த தரிசனம் கிடைப்பதற்கு மனம் ஒருமுகப்பட்ட கூர்மையான ஞானம் தேவைப்படுகிறது. தற்போதும் இழந்த ஒரு நிலைமை தேவைப்படுகிறது. அந்த நிலையில கடவுள் நமக்கு முழுமையான தரிசனத்தை தருகிறார். அந்த தற்போது இழந்து விட்டு நான் பாக்குறேன், என்னால இதெல்லாம் செய்ய முடிகிறது அப்படிங்கிற நிலைக்கு நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம்னா கடவுள் தன்னுடைய உண்மையான மகிமைகளை நமக்கு விளக்கி காண்பிப்பதில்லை. ஆகவே யாரிடம் நம்முடைய தன்முனைப்பை காட்டினாலும் இறைவன் நம்முடைய தன்முனைப்பை காட்டக்கூடாது என்ற செய்தி இதில் சொல்கிறார். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கு அறிய நோக்கே நுணுக்கு அறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே. இது ஒரு இறைவனை பற்றிய அவனுடைய இலக்கணத்தை பத்தி சொல்றார். இப்ப ஒரு மனிதன் இருக்கிறான். மனிதன் ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள அடங்கி இருக்கிறான். ஒரு 6 அடி 2 அடி அகலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், கொஞ்சம் எழுந்து அந்த இடத்துக்கு என்னால போறேனா. இப்ப எனக்கு இந்த இடத்துல இருந்து போக்கு இருக்கு, அங்கிருந்து இங்க வரத்து இருக்குது. இல்ல ஒரு ஊர் விட்டு ஊர் நம்ம போறோம், வாகனங்கள் மூலமாக போகிறோம். அப்ப நமக்கு போக்கு இருக்கிறது, வரவு இருக்கிறது. ஏனென்றால் நம்ம ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள் நம்ம அடங்கி இருக்கிறோம். கடவுளுக்கு இந்த போக்கும் வரவும் புணரும் இல்லை. ஏனென்றால் கடவுள் எங்க பார்த்தாலும் வியாபித்த பொருள்.
அவன் இல்லாத இடம்னு ஒண்ணு உலகத்திலேயே கிடையாது. கடவுள் இந்த இடத்துலயும் இருக்கிறாரு, அந்த பின்னாடி கடைசியில இடத்துலயும் இருக்கிறாரு. இங்க இருந்து அங்க போய் தான் அவர் ஒரு காரியம் செய்யணும்னு இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இருந்து அந்த காரியத்தை பண்ணிக்குவார், இந்த இடத்துல இருக்கும்போது இந்த காரியத்தை பண்ணிக்குவார். அவர் நடக்காமலே நடந்து செல்வார், ஓடாமலேயே ஓடுவார், நிற்காமலேயே நிற்பார். கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறதுனால அவருக்கு போக்கும் இல்லை வரவும் இல்லை. அவர் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் வரவும் வேண்டும் அவசியம் இல்லை. இதை தெளிவாக உணர்ந்து கொள்ள, இந்த செய்தியை தெளிவாக உணர்ந்து கொள்ள. கடவுள் எங்கும் வியாபித்தவர், அவர் இல்லாத இடம்னு ஒண்ணு கிடையாது. அதனால இங்கிருந்து அங்கு போய் தான் ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு கிடையாது. அங்கிருந்து இங்க நகர்ந்து வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் எங்கும் பரவி இருக்கிறதுனால அங்கேயே அந்த விஷயம் தெரிஞ்சுவார், இங்கேயே அந்த விஷயம் தெரிஞ்சுவார். இவர் நடந்து போகாமலேயே அங்கிருப்பார், ஓடாமலேயே அங்கிருப்பார், ஒடியாராமலே இங்கேயும் இருப்பார். அவர் எல்லா பொருள்களோடும் கலந்து இருப்பார். ஆனால் எந்த பொருள்களிலிருந்தும் அவர் ஐக்கியப்பட்டு விடுவதில்லை. எல்லா பொருள்களோட தான் தனித்தன்மையுடையவராக அவர் இருப்பார். கடவுள் எல்லா பொருளையும் கலந்திருக்கார், எல்லா விஷயங்கள்லையும், உலக பொருள்கள்ல. ஆனாலும் எல்லா பொருள்களோடும் எல்லா பொருளும் மாறிட மாட்டார். இப்ப ஜடம்னா ஜடமா மாறிட மாட்டார், உயிர்னா உயிரா மாறிட மாட்டார். இறைவன் என்ற தனித்தன்மை அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். போக்கும் இல்லை, வரவும் இல்லை, எதோடு சேர்ந்து ஐக்கியப்படுதலும் இல்லை. இந்த பிரபஞ்சத்துல 3 வகை பொருள்கள் இருக்குன்னு நான் முதலே சொல்லியிருக்கிறேன். கடவுள், இந்த உயிர்கள், இந்த உலகம். கடவுள் தனித்தன்மை வாய்ந்தவர், எல்லா பொருள்களோடும் அவர் ஊடுருவி இருக்கிறார். இந்த தனித்தன்மை வாய்ந்த எல்லாத்தையும் ஊடுருவி இருந்தால் கூட எல்லாவற்றோடும் அவர் ஐக்கியமாடியவில்லை. அவர் இறைவன், இறைவனாகவே இருக்கிறார். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. அதனாலதான் பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், சென்று அடையாத திருவுடையான். ஒரு திருன்னா செல்வம், செல்வம் எல்லாம் அவன்கிட்டே இருக்கு. இப்ப நம்மகிட்ட எல்லாம் செல்வம் வந்து சேரணும். ஆனால் கடவுள் எல்லா பிரபஞ்சம் அனைத்தும் வியாபிப்பு இருக்கிறனால அவன்கிட்ட எதுவும் போய் அடையணும், போய் அடைஞ்சதுனால அவனுக்கு ஒரு மகிமை வருது அப்படின்லாம் கிடையாது. அவன் எல்லா மகிமைகளையும் உடையவனாகவே இருக்கிறான். அதுக்கடுத்து காக்கும் எம் காவலனே காண்பு அறிய பேரொழியே. கடவுள் இந்த பிரபஞ்சத்திற்கு அரசனாக இருக்கிறான். காக்கும் எம் காவலன், காவலன் என்பது அரசன். இந்த இடத்துல அரசன் எப்படி இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தை ஆட்சி செய்து சட்டதிட்டங்களை எல்லாம் வகுத்து இந்த மண்ணுலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் தன்னுடைய அரசாட்சியின் மூலமாக காப்பாற்றுகிறானோ, அதுபோல இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகனாக கடவுள் இருக்கிறான், இதனுடைய அரசனாக அவன் இருக்கிறான். இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்குரிய விதிகள்லாம் இருக்கு. அந்த விதிகளின்படி இந்த உலகத்தை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். இப்போ ஒரு அரசன் இரவுல தூங்கினால் கூட அவனுடைய சட்டத்திட்டங்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு அரசாங்கம் இருக்கிறது, ராத்திரில என்னென்ன விதிகளின்படி மக்கள் நடக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ரோட்ல எல்லாம் எப்படி இந்த வாகனங்கள்லாம் செல்லணும்னு சட்டம் இருக்கிறது. அரசன் ஒரு இடத்துல இருந்து உத்தரவு போட்டு அவங்க காரியங்களை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அரச விதிகள் அமுல்படுத்தப்படுகிறது. இப்போ ஒரு ரெட் லைட் இருக்குன்னா அந்த தாண்டி வாகனங்கள் போக முடியாது. அரசன் வந்து அந்த இடத்துல நின்று அதை செய்யறது கிடையாது. அவனுடைய அரசாட்சியினுடைய விதிகள் அந்த நாட்டை முழுதுமாக கட்டுப்படுத்துகின்றன. அதுபோல இந்த பிரபஞ்சத்தினுடைய விதிகள் முழுதும் இறைவனால் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த மக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கடவுள் இந்த பிரபஞ்சத்துக்கு அரசனாக இருக்கிறான். அவனே இந்த விதியாகவும் இருக்கிறான். விதியை செயல்படுத்துவனும் அவன் தான். லா அண்ட் லா கிவர் ஆர் ஒன்னு அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றார். அவரே சட்டத்திட்டமாகவும் இருக்கிறார். அந்த சட்டத்திட்டங்களை வகுக்கின்றவனும் அதை அமுல்படுத்துகின்றவனும் அவராகவே இருக்கிறார். இப்ப நம்ம வந்து போலீஸ்காரர் ரோட்ல இல்லைன்னா விதிகளை மீறி நம்ம வந்து ரோட்டை தவறா குறுக்க வந்துருவோம் நம்ம. ஆனால் எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனுடைய சட்டத்திட்டங்களிலிருந்து மீறினால், இப்ப போலீஸ்காரர் பார்க்கல, காவல்காரர் பார்க்கலன்னா அந்த விதியை நம்ம மீறினோம்னா நமக்கு எந்த தண்டனையும் கிடையாது. ஆனா கடவுள் எங்கும் வியாபித்த பொருள், அவனுக்கு போக்கும் இல்லை வரவும் இல்லை, இருந்த இடத்திலிருந்து எல்லாத்தையும் கண்காணிப்பான். எங்கும் உளர்நொருவன் காணுங்கொள் என்றறிந்து அங்கம் குலைவது அறிவு அப்படின்னு ஒருவர் சொல்லுகிறார். அதனால எங்கு பார்த்தாலும் கடவுள் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் இல்லை. அவருடைய விதிகளை மீறினால் அப்போ சூட்சமாக அவனுக்கு தண்டனை வருகிறது. அவன் சட்டத்திட்டமாகவும் அவனும் இருக்கிறான், கண்காணிக்கிறனாகவும் சிவபெருமானே இருக்கிறான். ஆகவே அவன் இந்த இயற்கைக்கு விதித்த விதிகளிலிருந்து நாம் பிறடக்கூடாது. நம்ம இந்த உலகத்திற்காக எதற்காக நம்மை இந்த உலகத்திற்கு வர சொல்லி இருக்கிறாரோ, என்னென்ன விதிகளின்படி நடக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்லுதோ, அந்த விதிகளின்படி நாம் நடக்காவிட்டால் அதற்கு உரிய நெறிப்படுத்துவதற்குரிய வழிமுறைகள் சூட்சமாக தண்டனைகளாக வருகின்றன. அதுதான் நம்ம வந்து துன்பமாக நமக்கு வந்து சரி, நம்ம நெறிப்படுத்துறதுக்காக. காக்கும் எம் காவலனே உறங்குமாயினும் மன்னவன் தன் ஒளி கரங்கு தென்திரை வையகம் காக்குமால்.
அரசன் தூங்கிட்டு இருந்தாலும் அரசனுடைய விதிகள் இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருப்பது போல இறைவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருந்தாலும் அவனுடைய சட்டத்திட்டங்கள் இந்த உலகத்தை நெறிமுறையுடன் நடத்தி கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் தவறு செய்தாலும் கூட பார்ப்பவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்ய வேண்டாம் என்று திருமூலர் சொல்கிறார். உன்னை கண்காணிப்பவன் இல்லை என்று நீ நினைக்காதே, உன்னை கண்காணிப்பவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். ஆகவே ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு தவறுகள் நீ செய்ய வேண்டாம். கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்ய வேண்டாம். ஆகவே ஒரு மாநிலத்துக்கு அரசனாக இருக்கின்றவன் என்னென்ன விதிமுறைகளை எல்லாம் கையாண்டு இந்த உலகத்தை மிகச் சிறப்பாக நெறிப்படுத்தி அதை வழிப்படுத்தி கொண்டு செல்கிறானோ அது ஒரு உதாரணம். அந்த உதாரணத்தை போல கடவுளும் தன்னுடைய பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு மன்னன் எவ்வாறு சரியா நடக்கணுங்கிறதுக்கு நம்முடைய மனுநீதி சோழன் ஒரு மிகப்பெரிய சான்று. தன்னுடைய மகன் வீதி விடங்கன் அவன் ஒரு தேர்ல செல்லுகிறான். அப்படி தேர்ல செல்லும் பொழுது ஒரு கன்று வந்து அந்த தேர் சக்கரத்தில் கூட தலைவிடல, அந்த ஆரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள தலைவிட்டுச்சான். அந்த சக்கரத்துக்கு அடியில கூட விடலையாம். அரசன் வருகின்ற பெரிய ராஜ வீதி, அந்த வீதி விடங்கன் அந்த அரசருடைய மகன் இருக்கிறானே அவன் தப்பு செஞ்சானே சொல்ல முடியாது. ஏனென்றால் அது அரச வீதி. அரச வீதியில அரசர்கள் அரசருடைய படைகள் முக்கியமானவர்கள் தான் வருவாங்க. இந்த ராஜகுமாரன் ஒரு பெரிய தேரின் மீது ஏறி வருகிறான். மணி நெடுந் தேர்னு சொல்றாங்க, உயர்ந்த தேர். அந்த தேர்ல உட்கார்ந்துருந்தா கீழே இருக்கிறவங்களே தெரியாது, உயர்ந்த தேர். அந்த தேர் வந்து அரசன் எந்த தெருவரியா வீதி உலா வரானோ அந்த வீதியிலேயே வந்து கொண்டிருக்கிறது. அவனோடு சேர்ந்து அந்த ராஜகுமாரன் கோயிலுக்கு இறைவனை காண செல்கிறான், தரிசனம் செய்ய போறான். அவனோடு சேர்ந்து அவனுடைய படை வீரர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஒரே ஆரவாரமா இருக்கு. அவன் உயர்ந்த தேரில் இருக்கிறான். அந்த தேருக்கு மணி ஒலித்துக் கொண்டே வருகிறது. அப்போ மணி ஒலித்துக் கொண்டே வருதுன்னா தெருவில் தேர் வருது நவுந்துங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ பாருங்க, உயரமான தேர், கீழே என்ன வருதுன்னு அவனால கண்டுபிடிக்க முடியாது. அரச குமாரர்கள் வருகும் பொழுது அவனை சுற்றி படை வீரர்கள் எல்லாம் வருகிறார்கள். அந்த தேர்காலினுடைய இடையிலே அந்த கன்று வந்து துள்ளி குதித்து வந்து இறந்து போய் விடுகிறது. அப்ப அவனுடைய தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னே சொல்லலாம். ஏனென்றால் சுற்றி இருக்கிறவங்க அதை தடுத்திருக்கலாம், அரச வீதியில கன்றுக்குட்டியை விடாம இருந்திருக்கலாம், அவர்கள் மேலாம் நம்ம குறை சொல்லலாம். ஆனா அரசன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய மகன் செய்த தவறாகவே அவன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த பசு அந்த ஆராய்ச்சி மணியை அடித்த உடனேயே அவன் சொல்றான், மந்திரியிடம் காரணம் கேட்கிறான் என்னன்னு. அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய அரசகுமாரன் பெரிய உயர்ந்த தேரில் ஏறிக்கொண்டு நம்முடைய படை வீரர்கள் சூழ ரத கஜ துரகபதாதிகளோடு கூடி வரும்பொழுது இந்த கன்றுக்குட்டியானது தேர்காலில் தன்னுடைய தலையை விட்டு இறந்து போய்விட்டது அப்படின்னு அவர்களும் சொல்லும் பொழுதே ராஜகுமாரன் மேல குறையில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனா அவன் அப்படி எடுத்துக்கல, தன்னுடைய மகன் செய்த தவறாகவே எடுத்துக்கொள்கிறான். எடுத்துக்கிட்டு என்ன இதுக்கு தண்டனை அப்படின்னு கேட்கிறான் மந்திரிகளை. அவங்க சொல்றாங்க, இதுக்கு பிராயச்சித்தம் செய்து விடலாம். அந்த காலத்துல பிராயச்சித்தம் கூட ரொம்ப கடுமை, தண்டனை கூட எதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பிராயச்சித்தம் இருக்கிறது. 12 வருஷம் பசுமாட்டு கொட்டல் கொண்டு அவனை கட்டிடணும். அந்த பிராயச்சித்தம் கூட எவ்வளவு கடுமையா இருக்கு பாருங்க. அந்த பசுனுடைய சாணம் மூத்திரம் அது படுக்கிற இடம் அது கொட்டிலேயும் வாழ்க்கை நடத்தணும். பிராயச்சித்தம் 12 வருஷம் அந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா மன்னனுடைய மகன் இறந்து போய்விட வேண்டாம், அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு பிராயச்சித்தம் சொல்கிறார். பல்வேறு பிராயச்சித்தங்களை சொல்லுகிறார்கள். அரசன் அதை ஏற்றுக்கல. பழங்காலத்துல மணிநீதி என்று ஒரு உயிரோட இருந்தான். அவன் சில சட்டத்திட்டங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறான். அதே பேர்ல என்னுடைய பேர் இருக்கிறது, மணிநீதி என்று பேர் இருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய மகன் என்று நான் விட்டுவிட்டால் நாளைக்கு குடிமக்களில் ஒருவன் இதே தவறை செய்தால் நான் தண்டனை வழங்க எனக்கு தகுதி இருக்கிறதா என்று சொல்லிவிட்டு அதே தண்டனை தான் தரணும். எப்படி தேர்காலில் இறந்து அந்த கன்றுக்குட்டி குற்றமில்லாவிட்டாலும் அந்த கன்றுக்குட்டி இறந்த உடனே தாய்ப்பசு கடந்து கதறுகிறது அல்லவா, அதுபோல அந்த தாய்ப்பசு கதறுவது போல நானும் என்னுடைய மகனை எழுந்து கதற வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய வாத பிரதிவாதங்கள் நடக்குது மந்திரிகளோட. அந்த மந்திரிகிட்ட சொல்லி கொண்டு போய் தேர்காலில் இட்டு அதை கொல்லுமாறு சொல்லுகிறான். மந்திரி மன்னனுடைய மகனை கொல்வதற்கு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு மனம் கவலை அடைந்து அதை கொல்றதை விட நம்ம இறந்து போறது தேவலான்னு சொல்லி அவரும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய்விடுகிறார். அந்த நிலையில் கூட தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு செல்ற அந்த மந்திரி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அப்பவும் அவன் மனம் கலங்கவில்லை. ஆகவே யாரும் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள், நானே போய் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த இடத்தில் அந்த கன்று இறந்து போனதோ அதே இடத்தில் தன்னுடைய மகனை கிடத்தி தானே தேர் மீது ஊர்ந்து அவனை அந்த தேர் சக்கரத்தில் இட்டு அரைக்கிறான். அதன் பிறகு இறைவன் காட்சியளித்து முதல்ல கன்றுக்குட்டியை உயிரோட உயிர்ப்பித்தாரான் கடவுள். ஏன் கன்றுக்குட்டியை உயிர்ப்பித்தாருன்னா
முதல்ல வீதி விடங்கனை எழுப்பினால் கண்டுகுட்டியிருந்த தண்டனைக்கு மீண்டும் ஒரு தடவை தேர்கல்ல விட்டு அந்த மணிநீதி தோழனை அரைத்து விடுவானா. அதுக்காக முதல் கன்றை எழுப்பி வீதி விடங்கனை எழுப்பி இறந்து போன மந்திரியையும் எழுப்பி இறைவன் அவர்களுக்கு அருள் செய்து உமாதேவியார் சமேதராக காட்சி கொடுத்தார் என்பது வரலாறு. இப்போ மன்னவன் தன்னுடைய உயிர்களை அவன் சொல்றான், மன்னவன் எவ்வாறு உயிர்களை காப்பாற்ற வேண்டும், காக்கும் எம் காவலனே. மன்னவன் எவ்வாறு இந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும்னா, அரசனால் அரசனால் நேரடியாக இந்த மக்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்க கூடாதான். தன் பரிசனத்தால் தன்னுடைய வேலைக்காரர்கள், தன்னுடைய அதிகாரிகள், அவருக்கு அதிகாரிகள் நிறைய இருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு அரசனாலையும் மக்களுக்கு தீமை ஏற்படக்கூடாது. அரசனுடைய வேலையாட்கள் அதிகாரிகள், இப்ப சொல்றோம் இல்லையா, பல்வேறு அதிகாரிகள், கலெக்டர்ல இருந்து கீழே எவ்வளவு அதிகாரிகள் இருக்கிறார்கள், அது போன்றவர்களாலும் கூட அவர்களுக்கு காவலர்கள் எவ்வளவோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதனாலையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடாது. ஒரு அரசன் தன்னுடைய அரசாட்சியை செலுத்தும் பொழுது தன்னால் அந்த குடிப்படைகளுக்கு எந்த தீமையும் இருக்கக்கூடாது, அவனுடைய ஆட்களால் எந்த விதமான தீமைகளும் இருக்கக்கூடாது. அப்புறம் அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற பகைவர்களாலும் இந்த குடிமக்களுக்கு எந்த விதமான தீமையும் வரக்கூடாது. தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு படைத்திறத்தால் மற்ற வெளிநாட்டு பகைவர்களாலும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த தீவிரவாதம் எல்லாம் பண்ணி உள்ள நிறைய தொந்தரவு, அதனாலையும் தீமைகள் வராம ஒரு அரசன் காப்பாற்ற வேண்டும். அதற்கும் பிறகு இந்த நாட்டிலே கல்வர்களால் தன்னுடைய நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. கல்வரால் உயிர்கள் தம்மால், சரி காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம் புலிகரடி எல்லாம் நாட்டுக்குள்ள புகுந்து அல்லது நாய்களே நிறைய பெருகி போய் மக்களை கடிச்சு இப்படி விஷ ஜந்துக்களாலேயும் அதாவது கொடிய மிருகங்களினாலேயும் அந்த மக்களுக்கு எந்த விதமான தீமை ஏற்படும். இந்த 5 வழிகளிலும் நான் காப்பாற்ற வேண்டும் மக்களை. என்னால எந்த விதமான தீமை வரக்கூடாது, என்னுடைய ஊழியர்களால் வரக்கூடாது, பகைவர்களால் இந்த மக்களுக்கு எந்த விதமான துன்பம் வரக்கூடாது, கல்வர்களால் வரக்கூடாது, மற்ற உயிர்களாலும் இந்த மக்களுக்கு தீமை வரக்கூடாது. இது மாதிரி நான் காப்பாற்ற வேண்டியவன் இன்று என்னுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட ஒரு கன்றுக்கு தீமை வந்துவிட்டதால் நான் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். மாநிலம் காவலன் ஆவான். இந்த மாநிலத்தை காக்கக்கூடிய அரசன் எப்படி இருக்கணும்னு கேட்டா, மண்ணுயிர்கள் காக்கும் காலை. மண்ணுயிர்னா நிலை பெற்ற உயிர்கள், நம்மெல்லாம் நிலை பெற்ற உயிர்கள், உடம்புதான் அழிஞ்சு போகும், நம்ம உயிரெல்லாம் சாஸ்வதமானது, அதனால மண்ணுயிர்னு சொல்றார். நிலை பெற்ற உயிர்களை காக்கின்ற காலத்தில் தான் அதனுக்கு இடையூறு, எதனால இடையூறு? தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகைத்திறத்தால், கல்வரால், உயிர்கள் தம்மால், ஆனபயம் 5ம் தீர்த்து, இதனால வரக்கூடிய 5 விதமான பயங்களையும் தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ. இப்படி காப்பாற்றுகிறோம் தான் மன்னன். அந்த மன்னனே அவ்வாறு அவ்வளவு கவனமா அந்த குடிபடைகள் எல்லாம் காத்தா, இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் கர்த்தாவாக இருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படி காப்பாத்துவான் நம்மள. நம்ம இப்போ நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ கிருமிகள் இங்க பறந்துகிட்டு இருக்கு. அந்த கிருமிகள் எல்லாம் நம்மளை தாக்குச்சுன்னா ஒரு நாளைக்கு நம்ம உயிர் வாழ முடியாது. கடவுள் நம்ம பல்வேறு வகைகளை காப்பாற்றுகின்றார். அப்பர் பெருமான் ரொம்ப அப்படியே கசிந்து மனம் உருகி சொல்றார், மஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நிகழ்தரு நினைவினானே, துஞ்சும் போதாக துஞ்சுதல்னாக்கா தூங்குற நேரத்துல, துஞ்சும் போதாக துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடுதன் துறையுளானே. தினந்தோறும் படுக்கவும் பொழுது இந்த பாட்டை சொல்லிட்டே படுக்கும். கடவுளே, நான் தூங்குகின்ற காலத்தில் என்னால என்னை காப்பாற்றிக்க முடியாது. ஆக நான் தூங்குகின்ற காலத்தில் எந்த விதமான தீய ஜந்துக்களும் மற்ற எதனாலும் எனக்கு ஆபத்து வராமல் நீதான் காப்பாற்றி கொண்டிருக்கிறாய். தூங்குகின்றது சிறு தூக்கம், நம்ம தூங்கி எழுந்திருக்கு சிறு மரணம். மரணம்னு ஒண்ணு வருது, அந்த காலத்திலையும் கூட கடவுளை என்னை காப்பாற்ற வேண்டும். நெஞ்சம் என்பது ஓர் நீள்கயம் தன்னுளே வஞ்சம் என்னும் வான்சூழி பட்டு நான் துஞ்சும் போது, என்னுடைய மரண காலம், அதாவது நம்ம தினம் தூங்கி எழுந்திருக்கிறது சிறு மரணம் போன்றது. நம்ம உடம்பு எல்லாத்தையும் மறந்துடுறோம், நம்முடைய நினைவுகள் மட்டும் நமக்கு இருக்கு. அந்த நினைவுகளில் எழக்கூடிய கனவுகள் மற்ற பல்வேறு எண்ணங்களோடு நம்ம திளைச்சிருக்கிறோம். காலையில அந்த தூக்கத்தில் எழுந்திருக்கும் பொழுது மீண்டும் அந்த மனம் அந்த உயிரிலே அந்த உடலிலே தொழில்பட்டு மறுபடியும் நம்ம செயலுக்கு வர்றோம். ஒவ்வொரு நாளும் கூட நாம் மரணத்தை சந்திக்கிறோம், நம்ம இறப்பை சந்திக்கிறோம். அது ஒரு சிறு இறப்பை பற்றிய அனுபவம் நமக்கு. பெரிய தூக்கமாக வரக்கூடிய மரண காலத்திலும் கூட நான் எந்த விதமான கேடுகளுக்கும் உள்ளாகாமல் என்னை நீ காப்பாற்ற வேண்டும். 2 பாட்டுல தூக்கத்திலிருந்து என்னை காப்பாத்து, நீண்ட தூக்கமாகிய மரணத்திலிருந்தும் என்னை காப்பாற்றி என்னை வாழ வைக்க வேண்டும். நெஞ்சம் என்பது ஓர் நீள்கயம் தன்னுளே வஞ்சம் என்பது ஓர் வான்சூழி பட்டு நான் துஞ்சும் பொழுது நின் நாமத்து எழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயார.
தோன்ற அருளும் ஐயாரரே. திருவையாற்றுப்பதிகம் இது திருநாவுக்கரசு பெருமான் சொல்லியிருக்கிறார். என்னுடைய அந்திம காலத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் உன்னுடைய திரு 5 எழுத்தே, உன்னுடைய பெயரே என்னுடைய மனசுக்குள்ள வரணும். அப்படி மனதுக்குள்ள வந்தால் நான் காப்பாற்றப்படுவேன். இறந்து போகும்பொழுது பாத்தீங்கன்னா சில பேர் நம்முடைய பழங்காலத்துல இப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, கிடையாது. இறந்து போகின்ற நேரத்தில் இறைவனுடைய பெயரை நாமஜபமாக சொல்லுவார்கள். காதல கூட போய் சொல்லி நான் பார்த்திருக்கிறேன். இறந்து போகிற நேரத்தில் திருவாசகம் படிப்பார்கள். இப்பெல்லாம் அந்த நடைமுறைகள்லாம் குறைஞ்சிட்டு வருது. அப்படி மற்றவர்கள் செய்கிறாரா இல்லையோ, நம்ம பயிற்சி பண்ணி வச்சிருந்தோம்னா. அதனாலதான் சொல்றாரு திருநாவுக்கரசர் இன்னொரு இடத்துல நாகப்பட்டினத்துல பாடிய ஒரு திருநாகை காரோணத்துல பாடிய ஒரு பாடலில் கடல்நாகை காரோணம்ங்கிறது அந்த ஊர் பேர். நாகப்பட்டினம்னு இப்ப பேர் வந்திருக்குது. அது பழங்காலத்துல கடல்நாகை காரோணம், கடலுக்கும் பக்கத்தில் இருக்க நாகை காரோணம். கடல்நாகை காரோண நின் நாமத்து எழுத்தஞ்சும் என் நாவில் தோன்ற வேண்டும். உன்னுடைய சாமன்று உரைக்க தருதி கண்டாய் எங்கள் சங்கரனே. நான் இறந்து போகிற நேரத்தில் உன்னுடைய பேர் தான் என்னுடைய வாயில இருக்க வேண்டும். ஆகவே கடவுள் நம்மை எல்லா காலத்திலும் காப்பாற்றுகிறார். நான் அதிலே சொல்லியிருக்கேன். மாணிவாசக பெருமான் தன்னுடைய திருவண்ட பகுதியில ஒரு பகுதியில சொல்றார், தாயுடைய கர்ப்பத்திலிருந்து எப்படி காப்பாற்றுகிறார். காலை மலமொடு கடும்பகர் பசினிசி வேளை நித்திரை யாத்திரை பிழைத்தும். நம்ம ஊருக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கோம், பஸ்ல பயணம் பண்றோம், ஒரு விபத்து வராம நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறார். குழந்தைகள், சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய வியாதிகளில் இருந்து இப்படி காப்பாற்றப்பட்டுதான் நம்ம இவ்வளவு நாள் வந்திருக்கிறோம். ஆகவே கடவுள் எல்லா நேரத்திலும் எப்படி அரசன், ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசன், ஒரு நியாயம் தெரிந்த அரசன், தர்ம நெறிமுறைகளின்படி நடக்கக்கூடிய அரசன் எப்படி தன்னுடைய குடிபடைகளை எல்லாம் மிகச் சிறப்பாக அந்த குடிபடைகளுக்கு ஒரு துன்பம் வராமல் பாதுகாப்பானோ, அதுபோல கடவுள் உயிருக்கு உயிராக இருக்கிறான். அரசனாவது ஒரு இடத்துல இருந்துட்டு அவனுடைய அலுவலர்கள் மூலமாக அரசாட்சி செய்கிறான். கடவுள் அப்படி கிடையாது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு உயிராக எழுந்தருளி இருக்கிறான். கடவுள் எங்கேயோ இல்லை, உயிருக்குள் அவன் உயிராக இருக்கிறான். நமக்கு எப்படி உடல் இருக்கிறதோ அப்ப உயிர் கடவுளுக்கு உடலாக இருக்கிறது, உயிருக்கு அவன் உயிராக இருக்கிறான். இந்த கண்ணுக்குள்ள கண்ணு இருக்கு, கண்ணுக்குள்ள அந்த கருவிழி உள்ள சின்னதா இருக்கு பாத்தீங்களா, பாப்பான்னு சொல்றாங்க இல்லையா, அதுபோல கடவுள் எப்படி இருக்கிறான்னா நம்ம உயிருக்கும் உயிராக இருக்கிறவன், நம்ம உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவன் கடவுள். அந்த உயிரை எடுத்துட்டா நம்ம உயிர் தரிக்காது, உயிர் தரிக்கலன்னா உடலும் தரிக்காது. ஆகவே கடவுள் ஒவ்வொரு உயிருக்கும் உயிருக்கு உயிராக இருந்து எல்லா உயிர்களையும் அவன் காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அதனாலதான் பெரியவர்கள் எல்லாம் இறைவன் நமக்கு அருகில் இருந்து காப்பாற்றுகின்ற இந்த செய்தியை நமக்கு வழங்குகிறார்கள். மஞ்சனே மணியும் ஆனாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நிகழ்தரு நினைவினானே துஞ்சும் போதாக துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும். என பயப்படாதேன்னு உன்னுடைய பவள திருவாயால் சொல்ல வேண்டும். யாரு பயப்படாதுன்னு சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்காது, அவர்களால் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனா கடவுளுடைய திருவாயிலிருந்து பவள திருவாயால் அஞ்சல் என்று அருள வேண்டும் என்று சொல்கிறார். உன்னுடைய வாயால பயப்படாத அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கும், நான் நிச்சயமாக வாழ்வேன், உன்னுடைய வாக்கு பொய்யாகாது, நீ என்ன பயப்படாதேன்னு நீ உன்னுடைய வாயால் சொல்ல வேண்டும். ஆகவே காக்கும் எம் காவலனே, இறைவன் மிக பெரிய அரசன் போல இருந்து மண்ணுயிர்களை எல்லாம் அந்த உயிருக்கு உயிராக இருந்து பல்வேறு வகைகளில் வருகின்ற துன்பங்கள் இருந்தெல்லாம் அந்த உயிரை பக்குவமாக காப்பாற்றி அழகாக இந்த உலக நடைமுறை சிறப்பாக நடக்கும்படியாக அவன் செய்கிறான். அப்படி உயிருக்கு உயிராக இருந்தாலும் கூட அவன் காண்பு அறிய பேரொளி, நம்முடைய கண்ணாலும் மனதாலும் அவன் இருக்கக்கூடிய உயர்ந்த ஜோதி வடிவத்தை நம்மாலே முழுமையாக பார்க்க முடியாது. சூரியனே பார்க்க முடியலையே. சூரியன் என்பது அவனுடைய பிரபையில் ஒரு சிறு பகுதி தானே. அந்த சூரியனை வெட்ட வெளியில இருக்கக்கூடிய சூரியனை வெறுங்கண்ணால பார்க்கறதுனா எவ்வளவு சிரமமா இருக்கு பாத்தீங்களா. இந்த 1000 கோடி சூரியன் உயிர்த்தார் போன்ற மிக பேரொளி வடிவமானவன் அவன் காண்பதற்கு அறிய பேரொளி சுரூபமாக இருக்கிறான். காக்கும் எம் காவலனி காண்பரிய பேரொளியே ஆற்று இன்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மகாநதி போன்ற இன்பப் பெருக்கே என்னுடைய தந்தையே மேலாக நின்ற நிலைபெற்ற தோற்றத்தையுடைய விளங்குகின்ற ஒளியாகவும் சொல்லப்படாத நுட்பமான அறிவாகவும் நீ விளங்கு. ஆற்று இன்ப வெள்ளமே, ஆற்றுல வெள்ளம் வருகிறது. ஆனால் ஆற்றுல வர்ற வெள்ளம் கரையை உடைத்து கொண்டு வரும் பொழுது பலவிதமான சேதங்களை உண்டு பண்ணுது. ஆனால் இந்த வெள்ளம் அப்படி இல்லை, இது இன்பத்தை மட்டும் தரக்கூடிய வெள்ளம். ஆற்று வெள்ளம் வந்ததுன்னா அந்த வெள்ளத்திலிருந்து வரக்கூடிய நுங்கு நுரையுமாக வரக்கூடிய வண்டல்கள் எல்லாம் வயல்ல படிஞ்சதுன்னா ஒரு தடவை வெள்ளம் வந்ததுன்னா மறுபடியும் விளைச்சல் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க.
ஆனால் பல்வேறு சேதங்கள் அது ஏற்படுத்திடும். ஆனால் இந்த இறைவன் எப்படி வருகிறான்னா, ஆற்றிலே வருகின்ற வெள்ளம் அடங்கி போகின்ற வெள்ளம் போல பல்வேறு விதமான வண்டல்களை எல்லாம் சத்து பொருள்களை எல்லாம் தனக்குள்ளே எடுத்துட்டு வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் வாரி வழங்குவதனால நிறைய விளைச்சல் உண்டாகி மக்களெல்லாம் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் எப்படி சுகித்து இருக்கிறார்களோ, எப்படி இன்பமாக இருக்கிறார்களோ, அப்படி இந்த இறைவனும் இன்ப வெள்ளமாக வந்து எல்லா உயிர்களுக்கும் ஆனந்தத்தை வழங்குகிறான். ஆற்று இன்ப வெள்ளமே. இந்த ஆற்று இன்ப வெள்ளமாக அவன் வருகிறான். அத்தா, இப்படி வரக்கூடிய மிகப்பெரிய பேரொழியாக இருக்கிறாய். வெள்ளத்தை வெள்ளம் போன்று இன்பத்தை எனக்கு நீ வழங்குகிறாய். அவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் கூட நீ எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறவன் அல்ல, நீ என்னுடைய தந்தையாக இருப்பவன். தந்தையே, அப்பா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அதுல உரிமை. அப்பான்னு கூப்பிட்டா நம்ம அப்பாவை கூப்பிடுறோம். ஒரு எளிமை, ஒரு நெருக்கமான ஒரு உணர்வு, ஒரு உரிமை எல்லாம் கிடைக்குது இல்லையா? அப்படி நம்ம வந்து இறைவனை பற்றி படிக்கும் பொழுது, அவருடைய பெருமைகளை எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு மனதில் ஒரு சிறிய அச்சம் உண்டாகும். என்ன அச்சம்னா, இவ்வளவு பெரியவரா இருக்கிறவரு நம்மகிட்ட இறங்கி வந்து நமக்கு என்ன செய்ய போறாரு? அவருடைய பெருமை என்ன, நம்முடைய சிறுமை என்ன? யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான், யாவர்க்கும் கீழாம் அடியேனை இன்பத்துள் வைத்தான் என்று மணிவாச பிரம்மன் இடத்துல சொல்றாரு. யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான், யாவர்க்கும் கீழான என்னை அளவில்லாத இன்பத்தில் வைத்தான். அப்படி இருக்கின்ற கடவுள் அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவனுக்கு கருணை இருப்பதனால அவன் இறங்கி வந்து நமக்கு அருள் செய்யக்கூடியவன். அத்தா, அத்தான்னா தந்தையே, மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய், இனி எல்லா ஒளிகளுக்கும் மேலான ஒளி உடையவனாக இருக்கிறாய். சூரியனுக்கு நீதான் வெளிச்சம் தருகிறாய், சந்திரனுக்கு நீதான் வெளிச்சம் தருகிறாய், அக்னிக்கு கூட நீதான் வெளிச்சம் தருகிறாய். ஆகவே எல்லாவற்றுக்கும் மிகுந்த பேராற்றல் படைத்தவனாகவும் நீயே விளங்குகிறாய். தோற்றச் சுடரொளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய், வார்த்தையினாலே விவரித்து, முதல்ல பார்த்தோம் இல்லையா, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு, அதுபோல சொல்லாத நுண்ணுணர்வாய். உணர்வுகளை நம்மாலே சொல்ல முடியாது. நமக்கு ஏற்படுகிற சிறு உணர்வுகளை கூட நம்ம சொல்ல முடியாது. முதலே இந்த உதாரணம் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இனிப்பு என்று எடுத்துக்கொண்டால் அது தருகின்ற சுவையை நாம் உணர்கிறோம். அந்த இனிப்பினுடைய வகைகளை கூட நம்மாலே சொல்ல முடியாது. தேனினுடைய இனிப்பு ஒரு மாதிரி, சீனியினுடைய இனிப்பு ஒரு மாதிரி, கருப்பட்டியினுடைய இனிப்பு ஒரு மாதிரி, வெள்ளத்தினுடைய இனிப்பு ஒரு மாதிரி. அதை வேறுபடுத்தி நம்மளால சொல்ல முடியுமா? இனிக்குதுன்னு சொல்லலாம், இந்த இனிப்பு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வேறுபடுத்தி நம்மாலே சொல்ல முடியாது. அப்படி சொல்லாத நுண்ணுணர்வாய், உன்னை பற்றி உணர்கின்ற உணர்வுகளை என்னாலே வாய்விட்டு சொல்ல முடியவில்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். நீ அவ்வளவு பெருமையுடையவனாக இருக்கிறாய். என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் அளவுக்குட்பட்டது, என்னுடைய சக்தி அளவுக்குட்பட்டது, என்னுடைய மனம் அளவுக்குட்பட்டது. இந்த மனதினால உன்னை அளவெடுத்து பேச முடியல, என்னால முடியவில்லை. சொல்லாத நுண் உணர்வாய், தோற்றச் சுடரொளியாய், நீ தோன்றுகின்ற சுடராகவும் வந்து எனக்கு காட்சி தருகிறாய். ஆனால் இப்படி தோன்றுகின்ற வடிவத்தில் இருந்தாலும் தோன்றாத பெருமை உடையவன், எல்லாவற்றுக்கும் மேலானவன். உன்னுடைய பெருமைகளை பற்றி முழுதாக என்னாலே சொல்ல முடியாது. ஆற்று இன்ப வெள்ளமே, அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய். நீ ரொம்ப பெரியவன். நான் உன்னை வந்து சாதாரணமா நினைச்சிடறேன், என்னுடைய தந்தை என்று நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு சின்ன குழந்தை என்னுடைய கையில விளையாடுவதற்கு வீட்டில் இருக்கிற ஒரு தங்க கிண்ணத்தை எடுத்து அம்மா கொடுத்தாங்கன்னா, அந்த தங்க கிண்ணத்தை குழந்தை எடுத்துக்கிட்டு விளையாடும். அதுக்கு தங்கம் என்றும் தெரியாது, மண்ணால் செய்து என்றும் தெரியாது, எப்படி விளையாடுமோ? அதுபோல உயர்ந்த உன்னுடைய பெருமை அவ்வளவு இருக்க, நான் உன்னை சாதாரணமாக தந்தை என்றும் எனக்கு நெருக்கமானவன் என்றும் எனக்கு அருள் செய்யக்கூடிய என்றும் நான் கருதுகிறேன். நீனும் அவ்வாறு எனக்கு வந்து எல்லா வகையிலும் உன்னுடைய உதவியை செய்கிறாய். மையிலங்கு நல் கண்ணி பங்கனே வந்து என்னை பணிகொண்டவின் மழ கையிலங்கு பொற்கிண்ணம் என்று அலால் அரியை என்று உன்னை கருதுகின்றேன். நீ ரொம்ப பெரியவன், பெருமை படைத்தவன் என்று நான் உன்னை நினைப்பதில்லை. அப்படி அவ்வளவு பெருமையுடைய சிவபெருமான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். இந்த உலகம் ஓயாது மாறிக்கொண்டே இருக்கிறது, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நிலையா இருக்கு இந்த உலகத்துல? நம்ம பார்க்கறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, மேல ஆகாயத்துல நட்சத்திர கூட்டங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க, அந்த நட்சத்திரங்கள் வேற ஒன்று நடந்து வந்து போயிருக்கு. இந்த உலகம் முழுதும் மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது. முதல்ல உலகம் தோன்றிய பொழுது எப்படி இருந்திருக்கும்? மண் இல்லாம கல் பாறைகளாக இருந்தன. அப்புறம் பெரிய மழைகள், புயல், வெள்ளம் இதெல்லாம் ஏற்பட்டு தண்ணீரால் இந்த மேல இருக்கின்ற பாறைகள் எல்லாம் மோதி அடித்து அவைகள் எல்லாம் கற்களாக வந்து மணலாக மாறி அந்த தோற்றம், உலகத்தினுடைய தோற்றம் மாறிக்கொண்டே இருக்கிறது.
மாற்றமாம் வையகத்தின். அப்புறம் தண்ணிக்குள்ளிருந்து ஒரு செல்லூர்ல உயிர்கள் தோன்றி அப்புறம் அதுக்குள்ளேயே அந்த உயிர் வகைகள் எல்லாம் வாழ்ந்து அந்த உயிர் வகைகள் மெல்ல கரைக்கு வந்து மண்ணில் இருந்து ஒரு தோற்றமே இல்லாத உலக தோற்றம் உண்டாகி அப்புறம் நிறைய தாவரங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணி நிறைய எங்க உலகம் பூரா காடுகளாக இருந்து அப்புறம் மக்கள் அதுல தோன்றி அந்த காடுகளை எல்லாம் அழித்து விட்டு வயல்வெளிகளை எல்லாம் உற்பத்தி பண்ணி உலகம் மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? ஏராளமான மாற்றம். இந்த உலகம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதுன்னு சொல்றாங்க. அதுல ஏராளமான மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. மாற்றமாம் வையகம். வையகம் ஓயாது மாறி அமைந்து கொண்டே இருக்கிறது. வயல்வெளியா இருக்கு, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா வெறும் காங்கிரீட் கட்டடமா மாறி அமைது. மாற்றமாம் வையகம். இந்த உலகம் பூரா மாறி அமைந்து கொண்டே இருக்கிறது. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இந்த உயிர்கள் தங்களுடைய தகுதிக்கு தகுந்தது போல இந்த உலகத்தை பற்றிய கொள்கைகளையும் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வகுத்துக் கொண்டிருக்கிற கொள்கைகளும் கூட மாறி அமைந்து கொண்டே இருக்கிறது. அணு என்று ஒரு கண்டுபிடித்தார்கள். அணுவை பிளக்கவே முடியாதுன்னு ஒரு தத்துவம். அணு உடைக்க முடியாது, அணுவை பிளக்க முடியாது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் பல ஆண்டுகள் அந்த கொள்கையிலேயே வாழ்ந்திருக்கு உலகம். அது ஆமா அணுவை பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒருவர் தோன்றினார், அணுவை பிளக்கலாம். அணுக்குள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற துகள்கள் இருக்கின்றன, அவைகள் ஒன்றை ஒன்று சுழன்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு. இப்போ இதுதான் உண்மையானா இதுவும் கூட உண்மை இல்லாமல் போய்விடலாம். இதை விட மேலான கண்டுபிடிப்புகள் இன்னும் 100 ஆண்டு கழித்து நமக்கு வரலாம். இப்போ ஒரு உதாரணம், ஒரு சின்ன உதாரணம். இது மாதிரி ஏராளமாக இந்த உலகத்திலே வரக்கூடிய உலகம் மாறி அமைந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தை பற்றிய கருத்துக்களும் கூட கோப்பர்னிக்கஸும் கலீலியோவும் இந்த உலகம் உருண்டை என்று சொன்னார்கள். உலக மக்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, அவரை கல்லால் அடிச்சாங்க. உலகம் தட்டை என்றே பல்வேறு விதமான பரிசோதனைகளை செய்தார்கள். தட்டைன்னு சொன்ன பொழுது அதற்கு தகுந்தது போலதான் கொள்கைகள் எல்லாம் இருந்தன. ஆனா அதற்கு பிறகு அவர்கள் உருண்டை என்று கோப்பர்னிக்கஸும் கலீலியோவும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க காலத்துக்கு பிறகுதான் மக்கள் அதை ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தார். மாற்றமாம் வையகம், அதிலே அறிவுகள்லாம் வேறு வேறாக வந்து கொண்டிருக்கின்றன, மாறி 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 அமைந்து கொண்டு. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். ஆனால் இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் நீ பாவும் மூடுமாக இருக்கிறாய். இவை அனைத்தையும் நீ தாங்கி இருக்கிறாய். நீதான் மாறாத பொருள், நீதான் தெளிந்தவன். தேற்றனே, தெளிவானவனே, தேற்ற தெளிவே, தெளிவின் தெளிவே. எல்லாம் மாறி அமைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உடல் மாறி அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் ஒருவன் மற்றும் இதிலிருந்து தெளிவானவனாக இருக்கிறான். எந்த மாறுதலும் அடையாதவனாக இருக்கிறான். எவ்வளவுதான் என்னென்ன மாறுதல்கள் புறத்தில் நிகழ்ந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்தாலும், இயற்கையில் நிகழ்ந்தாலும், எதனாலும் பாதிக்கப்படாமல் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இறைவன். தேற்றனே, தேற்ற தெளிவே, தெளிவே, தெளிவின் தெளிவே. என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. நீ இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலாதாரமாக நீதான் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இருப்பில் தான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது, சுழன்று கொண்டிருக்கிறது. நீ இல்லாவிட்டால் உலகமானது சுழல முடியாது. அதுக்குரிய அந்த கவர்ச்சி விசைய இறைவன் இல்லாவிட்டால் கிடையாது. அதனால மணிவாசக பெருமான் திருப்புள்ளி எழுதி சொல்ற, போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே. எனக்கு வாழ்க்கைக்கு முதல் யாரு? நீதான். நம்ம ஒரு வியாபாரம் செய்யறா முதல் போட்டு வியாபாரம் பண்றோம் இல்லையா? அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்கு முதலாக இருக்கக்கூடியவன் அவன்தான். ஆகவே மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே, தேற்ற தெளிவே. என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே. நீ எல்லாவற்றுக்கும் மூலகாரணமாக இருந்து பிரபஞ்சம் அனைத்தையும் நீ தாங்கிக் கொண்டிருந்தாலும் நீ எளிமையாக இறங்கி வருகிறாய் என்னை காப்பாற்றுவதற்காக. இவ்வளவு பெரியவன், இந்த உயிருக்கு நம்ம கிட்ட போனா அதுக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது அப்படின்னு நீ ஒதுங்கி போறது இல்ல. நீ நான் புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு உன்னை குறுக்கிக் கொள்கிறாய், அல்லது என்னை தகுதியாக உயர்ந்தவனாக மாற்றுவார். எந்த அறமும் ஆட்கொள்வான் என்று மணிவாசகர் இன்னொரு இடத்துல சொல்றார். எந்த தரத்தில் உள்ளவர்களையும் கூட அவர்களை உயர்வானவர்களாக செய்து தன்னை இறைவன் அவர்களுக்கு காட்டுகிறானா. இப்படி இருக்கின்ற நான், கடவுள் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறான், அவனுக்கு எனக்கும் தொடர்பில்லை என்று நான் நினைக்க வேண்டியதில்லை. என்னுடைய சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே. சிந்தனையுள் அமுதமாக இருக்கிறான், சிந்தனையில் ஊற்றான அமுதமாக இருக்கிறான், சிந்தனையுடைய உணவான அமுதமாக இருக்கிறான், அவன் ஆரமுதாக இருக்கிறான். இப்படி 4ஆ பிரிச்சு பார்க்கணும். அதை என் சிந்தனையுள்ள அமுது, ஊற்றான அமுது, உண் அமுது, ஆர் அமுது. அதாவது நாம் இறைவனை பற்றி சிந்திக்க 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 அந்த சிந்தனைக்கு அவன் அமுதமாக விளங்குகிறான். சிந்தனை அமுதமயமாக மாறி அமைந்தால் அந்த வாழ்க்கையில ஆனந்தம் விளங்கும், அமைதி இருக்கும். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை. உலகத்துல காலையில எழுந்திருச்சு நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் பிரிச்சு பார்த்தோம்னா அதை பார்த்த உடனே வயிறு பகிருங்க. ஒரு தொலைக்காட்சி பெட்டி எடுத்து பார்த்தா உடனே நம்ம காலையில எழுந்திருத்த உடனே
பகீருங்குது. ஏதோ எவ்வளவோ துயரமான சம்பவங்கள் நமக்கு பக்கத்து வீடுகளில் பக்கத்துல இடத்துல எல்லாரும் துயரமான மனநிலையை உடையவராக, ஒரு கவலை இல்லாதவர்கள் என்று யாரையும் நம்மால சொல்ல முடியவில்லை. ஆனால் இவ்வளவு கவலைகளுக்கு மத்தியிலே நம்ம கடவுளை பற்றி இப்ப இந்த திருவாசகத்தில் சொல்லக்கூடிய, இந்த சிவபுராணத்தில் சொல்லக்கூடிய இந்த வரிகளை எல்லாம் ஆழ்ந்து நாம் சிந்தித்தோமானால், சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை, ஒரு வினாடிக்காலம் அவனை நினைச்சா போதுமா, மனதுல அமுதம் போல அவன் ஊறுவான், உங்களுக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் வாழ்க்கையில நல்ல அமைதியும் அவன் தருவான். சட்டோ நினைக்க, சட்டோன்னா செம்மையாகனு ஒரு பொருள், ஒரு வினாடி காலம்னு பொருள். ஒரு வினாடி காலம் அவனை நினைத்தாலும் கூட மனம் சமாதானம் அடையும், சாந்தி அடையும், வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். சிந்தனையுள் அமுதமாக இருக்கின்றவன், அந்த சிந்தனையுள் அமுதம் ஏதோ ஒரு டம்ளர், இப்ப நம்ம ஒரு காசு கொடுக்கறோம், ஜூஸ் வாங்குறோம், ஏதாவது பழச்சாறுகள் வாங்குறோம், 20 ரூபா சொல்றாங்க, வாங்கி சாப்பிடுறோம், நம்ம இன்னொரு டம்ளர் குடிக்கலாங்கும் பொழுது அது தீர்ந்து போயிடுது. அப்படியா கடவுள்? இல்ல, அவன் ஊற்றான உண்ணார் அமுது. அதாவது தண்ணீரை தோண்டிய பிறகு, முதல்ல தோண்டணும், தோண்டி எடுத்த பிறகு அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். நீ ஒருமுறை இறைவனை பற்றிய உண்மைகளில் ஆழ்ந்து போய்விட்டால் உன் சிந்தனையில் அவன் அமுதமாக விளங்குவான். அந்த அமுதம் நின்று போய்விடாது, அது ஊற்றை போல ஊறிக்கொண்டே உனக்கு அமுதத்தை வழங்கிக் கொண்டு, நீ எந்த வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்தாலும், எங்க பேசி இருந்தாலும், என்ன தொழில் செய்தாலும், எல்லா இடங்களிலும் அவன் உனக்கு அமுதமாக விளங்குவான். அவன் உண்கின்ற அமுதமாக வருவான். உன் அமுதம். அமுதம்னா அருமையான, அதாவது பருவதற்கரிய அமுதமாக அவன் விளங்குகிறான். ஆகவே சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே. இப்படி இருக்கக்கூடிய பெருமானே, நீ என்னுடைய வாழ்க்கையினுடைய சாதாரண காலத்திலும் கூட, சாதாரண நிலையிலும் கூட எனக்கு எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் நீதியை தருகிறாய். கடவுள் தான் எல்லா சௌபாக்கியங்களையும் நமக்கு தந்திருக்கிறான். நமக்கு முயற்சி, கைகால்கள், இந்த கைகால்களை பயன்படுத்தி நாம் ஈட்டக்கூடிய செல்வங்கள் எல்லாத்துக்கும் அவன் தான் மூல காரணம். இந்த உலகை படைக்கலான்னா, தண்ணீரை படைக்கலன்னா தண்ணி எப்படி குடிப்போம், நம்ம அக்னியை படைக்கலன்னா எப்படி சமைக்க முடியும், காற்றை படைக்கலன்னா நம்ம எப்படி சுவாசிக்க முடியும்? நாம காற்றை படைத்தோம்? இல்ல யாராவது பெரிய அதிகாரி படைச்சாரா? இல்ல ஜனாதிபதியோ அல்லது பெரிய அதிகாரிகளோ படைச்சாங்களா? இல்ல, இறைவன் படைத்தான். அவனுடைய படைப்பு ஒன்று இருப்பதனால்தான் நம்ம இந்த உலகத்துல சுகமாக இருக்கிறோம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, திருவாரூர் பதிகம் சுந்தரர். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. பொன்னை மெய்ப்பொருளையும் தந்ததோடு மட்டுமல்ல, அதை நான் அனுபவிக்க தகுந்த அவயவங்களும் கூட எனக்கு கொடுத்திருக்கிறான். பெரிய இனிப்பு பொருள் இருக்கலாம், அதை என் வாயில போட்டாக்க அது அந்த உணர்ச்சியை தரலன்னா, என் வாய் அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த சுவையையும் எனக்கு அவன் இறைவன் தந்திருக்கிறான். பொன்னு மெய்ப்பொருளும் தருவானை, போகும் திருவும் புணர்ப்பானை. ஆகவே கடவுள் தான் நமக்கு சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே. இப்படி இருக்கக்கூடிய பெருமானே, நீ என்னை உடையவன். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உனக்கு உடைமை. அவனுடைய பொருள்கள் எல்லாமே, இந்த உயிர்கள் எல்லாம் கடவுளுக்கு அடிமை. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உயிர்கள் அந்த கடவுளுக்கு உடைமை. அவனோட உடைமையை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப பர்மிஷன் கேட்கணுமா இல்லையா? உன்னுடைய உடைமையை நான் பயன்படுத்திக்கிறேன், கடவுளுடைய உடைமையை தான் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அவருடைய தண்ணீர் எடுத்துக்கிறோம், காற்று எடுத்துக்கிறோம், அக்னி எடுத்துக்கிறோம், ஆகாயத்தை பயன்படுத்துறோம், மண்ணில் மேல வாழ்க்கை நடத்துறோம். மண்ணில் இருந்தா எல்லா பொருளும் உற்பத்தியாகி விளைபொருள்கள் எல்லாம் வருகின்றன. அப்போ ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு என்பது நமக்கு அவசியமாகிறது. அப்ப நன்றியை நாம் போற்றினால், அதனாலதான் நம்முடைய கோயில்களில் பூஜை சிறப்பாக நடைபெற வேண்டும். பூஜை சிறப்பாக நடைபெறவில்லை என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். கோயில்கள் சிறப்பாக விளங்க வேண்டும், பூஜைகள் சிறப்பாக நடைபெற வேண்டும், கோயிலுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும். ஊர் சுபிட்சமா இருக்கணும்னா, நம்முடைய பழங்காலத்துல அரசர்கள் எல்லாம் ஆண்டு இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி, இவ்வளவு பெரிய எஸ்டாபிளிஷ்மெண்ட், இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கிடையாது. ஆனா மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள்ங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. பெரிய புராணத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தினுடைய கண்ணாடி தான் அந்த இலக்கியங்கள். அவள் மக்கள் எவ்வளவு சுபிட்சமா வாழ்ந்தாங்கன்னு. அதுக்கு மூல காரணம் என்னன்னா, எதை நாம் போற்றினால் எல்லாவற்றையும் போற்றியதாக ஆகுமோ அந்த ஒன்றுக்கு தன்னுடைய வாழ்நாளை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். ராஜராஜ சோழன் ஒன்னும் தெரியாதுமே அவ்வளவு பெரிய கோயில் கட்டி வச்சிருக்கிறார். நம்முடைய நாட்டில் இருக்கிற எல்லா மன்னர்களும் அந்த இறைவனை சார்ந்து வாழ்க்கை நடத்தினார்கள். மக்களும் கூட இறைவனை சார்ந்து வாழ்க்கை நடத்தினார்கள். மக்கள் எல்லோரும் கோயிலை மையமாக வைத்தே தன்னுடைய தொழில்களை வைத்திருந்தார்கள். அவர்கள் கலைஞானங்கள் எல்லாம் கூட கோயிலிலேயே தான் அந்த கலைஞானங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றன. தவில் வாத்தியம், நாகஸ்வரம், வீணை, நடனம், நாட்டியம் எல்லாம் கோயிலே தான். படிப்பு, அதாவது நம்முடைய கலாச்சார மையங்கள் நம்முடைய கோயில்கள். இந்த கோயில்கள்ல தான் ஞான பீடங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பெரிய பல்கலைக்கழகங்களாக கோயில்கள் தான் இருந்தன. பெரிய நுண்கலைகள் எல்லாம் அங்கு வளர்ந்தன. எல்லா கலைகளையும் மன்னர்கள் ஆதரித்தார்கள். கோயிலை சார்ந்து குடிகள் இருந்தன. எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க. அவர்கள் குறைவான, அதாவது தன்னுடைய வயிற்றுப்பாட்டு அளவுக்கு அந்த பணம் சார்ந்த சமுதாயம் இல்லை.
வயிற்றுப்பாட்டு அளவுக்கு என்ன தேவையோ அதை சம்பாதித்தார்கள். மீதி நேரத்தை மக்களோடு கலந்து பழகினார்கள். மனிதாபிமானத்தை வளர்த்து கொண்டார்கள். தன்னுடைய உறவு முறைகளை போற்றி கொண்டார்கள். மக்கள் எல்லாம் ரொம்ப சுபிட்சமா இருந்தாங்க. மனதுன்னு நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. அந்த மனது இப்ப நீங்க ஒரு தனி இடத்துல உட்காந்துருங்க, மனதுல அவ்வளவு தெளிவு இருக்காது. ஒருத்தர் போய் பார்த்து பேசுங்க, ஒருத்தருக்கு உரையாடுங்க, அவர்கள் ஏதாவது ஒண்ணு செய்யுங்க மனசால. மனசு அப்ப மலரும். அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஒரு செம்படவன் ஒருத்தர் இருந்தார். அந்த செம்படவன் இதுக்கு போய் கடல்ல போய் மீன் பிடிப்பாராம். மீன் பிடிச்சிட்டு 1 மணி நேரம் மீன் பிடிப்பாராம். மீன் பிடிச்சிட்டு வந்தோன்னா 1 மணி நேரத்திலேயே அவருக்கு தேவையான அளவுக்கு பணம் கிடைச்சிருமா. உடனே அந்த மீனை வித்துட்டு உணவுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வீட்டில் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் வேலை பார்ப்பார். காலையில படுத்துக்குவார். இப்படி படுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. நம்ம நாட்டு கலாச்சாரம் தெரியாத நம்ம நாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஓய்வு நேரங்களில் நுண்கலைகள், பெரிய பெரிய சாஸ்திர பயிற்சிகள், யோக பயிற்சிகள், இதிலெல்லாம் மிகச்சிறந்தவர்களாக நம்முடைய மக்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கும் கூட உலகத்துக்கே ஆன்மீகத்தை பரப்புகின்ற இடம் நம்ம மையம்தான். இந்த இடத்துல தான் போகணும். ஏன்னா மற்ற சமயங்கள் எல்லாம் எங்கு முடிவு பெறுகிறதோ அங்கு நம் சமயம் தொடங்குகிறது. ஒரு சமயம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியம் பேசுறது தான் அந்த சமயத்தினுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி முடிக்கும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, நீ சமய வாழ்க்கையில் புகுவதற்கு முன்பே நேர்மையா இருக்கணும், உண்மையைத்தான் பேசணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சமயம் முதல்ல இந்த கண்டிஷனை கொடுக்கும். ஆனா விவேகானந்தர் சொல்றார், என்ன உலகில் உள்ள சமயங்கள் எல்லாம் எங்கு முடிகின்றனவோ அங்கு நம்முடைய சமயம் தொடங்குகிறது. இங்கு தொடங்கி மிக உயர்ந்த உன்னதமான ஞான படிகளை எல்லாம் காட்டுது. 7 ஞான பூமிகள், நாம் அடையக்கூடிய உயர்ந்த உன்னதமான ஞான அனுபவங்களை எல்லாம் நம்முடைய சமயம் தெரிவிக்கும். அப்படி ஓய்வு நேரங்களில் கலைகள் வளர்த்தார்கள், மனித பண்பாடுகளை வளர்த்தார்கள். இந்த சம்பளம் அப்படி படுத்திருந்தான். ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். ஒரு மேலாண்ட சேர்ந்தவன் வந்தான். அவன்கிட்ட போய் கேட்டான், நீ என்னப்பா படுத்திருக்கிறிய, கால நேரத்திலேயே 12 மணிக்கெல்லாம் படுத்துட்டு இருக்கிறிய, ஏதாவது தொழில் செய்யக்கூடாதா? சரி, தொழில் செஞ்சுட்டேனா? அதுக்குள்ளையா? எனக்கு தேவையான அளவுக்கு நான் போய் கடலுக்குள்ள போனேன், மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்தேன், கொஞ்சம் வித்துட்டேன், கொஞ்சம் எங்க வீட்டுக்கு சாப்பாடு போட்டேன், எங்க வீட்டுல சமைச்சாங்க, சாப்பிட்டேன், நிம்மதியா படுத்துருக்கிறேன், அமைதியா இருக்கேன். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, நிறைய சம்பாதிக்கணும். சரி, நிறைய சம்பாதிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு அவன் கேட்டான். யாரு? சம்பளம் கேட்டான். நிறைய சம்பாதிச்சா வீடு இப்போ கோல குடிசையில் இருக்க, நீ பெரிய ஒட்டு வீடு போட்டுக்கலாம், பெரிய மாளிகை கட்டிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவேன்? நிலம் வாங்கி போட்டுக்கலாம். சரி, அப்புறம் என்ன பண்ணுவேன்? இப்படியே ஒன்னா அதிகமா சொல்லிட்டே போனோம், பேங்க்ல பணம் போடலாம் அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் வந்ததுன்னா என்ன வரும் எனக்கு அப்படின்னு? நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஒன்னும் செய்யாமையே நான் இப்ப அப்படிதான் இருக்கேன். ஒன்னும் செய்யாமையே இப்ப நான் அப்படிதான் இருக்கேன். நான் பல்வேறு என்னுடைய ஆசைகளை வளர்த்து கொண்டு பல்வேறு விதமா நான் செயல்பட ஆரம்பிச்சேன்னா என்னுடைய நிம்மதி போயிடும். நீ போ, உபதேசத்தை எடுத்துக்கிட்டு நீ ஓ நாட்டுக்கே போ அப்படின்னு சொன்னார். ஆகவே இறைவனை பற்றிய சிந்தனைகள் நான் முதலே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லி நினைக்கிறேன். நாம் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றதெல்லாம் ரொம்ப மிக குறைவானது. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இந்திய கலாச்சாரம் வழங்குறது மிக அதிகமானது. வள்ளலார் அப்படின்னு சொல்றோம். அவர் என்னத்தை பணம் கொடுத்தாரு? எல்லாரும் காசு பணமாக கொண்டு போய் ஒருத்தர கொடுத்துட்டு வந்தாரா? வள்ளலார் இருக்கிறதுக்கு ஞானத்தை வழங்கினார். மனிதன் நிம்மதியாக இருக்கின்ற கலையை அவர் சொல்லி தந்தார். ஜோதி வழிபாட்டை நமக்கு சொல்லி தந்தார். ஒரு மனிதன் எப்படி உன்னதமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அவர் எந்த விதமான ராமலிங்க அடிகளாருடைய வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச தேவைகள் அவர் பயன்படுத்தி இருந்தது. இடுப்புல ஒரு துண்டு, மேல ஒருவர் என்ன பண்ணாரு, ராமலிங்க சுவாமி வடிவம் போல அவர் போட்டோல விழுவ மாட்டார். அப்படியெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க. போட்டோலாம் வரமாட்டார். அவருடைய தேகம் சூக்ம தேகம். ஒரு ரொம்ப பெரிய அன்பர். அவர் அப்படியே யாரையாவது பார்த்தா அப்படியே சிலையா வடிச்சிருவாராம். அவர் என்ன பண்ணாரு, ஒரு நல்ல மண்ணால நல்லா அழகா செஞ்சு சரியான வண்ணங்கள் எல்லாம் கொடுத்து அவர் மாதிரியே செஞ்சுட்டாரு. செஞ்சோன்னா அவருக்கே சந்தோஷம் ஆயிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, சாமிகிட்டே கொண்டு காட்டலாம் இதை அப்படின்னு போனா. சாமி உங்களை போல ஒண்ணு செஞ்சிருக்கேன்னு இப்படி கொடுத்தாராம். சாமி இப்படி வாங்கினாங்களாம். பொன்னான தேகத்தை மண்ணாகிட்டே பண்ண டொப்புன்னு போட்டு உடச்சுட்டான். அவர்கள் தன்னுடைய உருவத்தை கூட அங்கு விட்டு விட்டு போக விரும்பவில்லை. இப்பதான் அண்மையில தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. இறைவனுடைய நினைவுதான் அமுதம் போன்றது, அதைத்தான் போற்றி பாதுகாக்க வேண்டும். என்னுடைய தன்முனைப்பு, அப்படி தன்முனைப்பை விட்டதுனாலதான் இறைவன் தரிசனம் தான். தன்முனைப்பு எங்கு வருகிறதோ அங்கு இறைவனுடைய தரிசனம் கிடைக்காது. அவர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக இரும்பையே பொண்ணாகக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்திருக்கு, செம்ப பொண்ணாகக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. ஒரு வெள்ளைக்காரர், ஒரு கலெக்டர், கடலூர் கலெக்டர், இப்பவும் அந்த ரெக்கார்டு அந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அவர் இவர் தங்கம் செய்யக்கூடிய வித்தையை தெரிந்தவர் அப்படின்னு கேள்விப்பட்டு நேரா சாமிகிட்ட வந்தாராம். ரொம்ப நாளைக்கு உட்காந்து பேசியிருந்தாரு, ஆசிரமத்தில் உட்காந்து பேசியிருந்தா, நீங்க தங்கம் செய்வீங்களாமே, அப்படி நான் செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னாராம் சாமி. சரின்னு அவர் பேசிட்டு ரொம்ப நாளைக்கு கேட்டு எல்லாம் துருவி பார்த்து அவனால ஒன்னும் பண்ண முடியல சாமிகிட்ட. சரி, என்ன விடைபெற நேரம் விடைபெற்று கொண்டான். அந்த காலத்துல எல்லாம்
கார்லாம் கிடையாது, சேரட். சாமி என்ன பண்ணாங்களாம், வண்டியில ஏற்றி விட்டுட்டு இந்த 2 கைப்பிடியை பிடிச்சாங்களாம். கைப்பிடியை பிடிச்சிட்டு விட்டாங்களாம். அவங்க கொஞ்சம் தூரம் வந்து பார்க்கறான், அது பவுன் ஆயிடுச்சு. ராமலிங்கம் என்ற பரதேசி இரும்பை பொன்னாக்குகின்ற வித்தை தெரிந்தவன் அப்படின்னு அவன் ரெக்கார்டு எழுதி வச்சிருக்கான். இப்போ இருக்கு, கடலூர்ல இருக்குன்னு சொல்றான். ஆகவே இறைவன் இந்த உயிர்களுக்கு அமுதம் போன்றவன். அவனுடைய ஆனா நான் செய்யறதில்லை. தன்முனைப்போடு கூடிய நான் என்ற ராமலிங்கம் செய்வதில்லை. யார் செஞ்சா? சாமி செய்யறார். முற்றிலும் என்னை கருவியாக கொண்டு நீதான் செயல்படுகிறாய் என்பதில் அவங்க திடமா இருந்திருக்கிறாங்க. ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டே இருந்தாரு, சொற்பொழிவு. அவருடைய நண்பர் சாயந்தரமே இவர்கிட்ட சொன்னாரு, எனக்கு இரவு நேரங்களில் வீட்டை விட்டுட்டு வந்தாக்கா அங்க திருடன்லாம் வரான், அதனால நான் உங்க சொற்பொழிவு ஆரம்பிச்சு நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போக முடியாது, நான் முன்னாடியே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இவர் பேச்சாளர் நல்லா பேசி இருந்தாரு. இவருக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, பேசினவருக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் கேட்டுக்கிட்டு இருந்து உட்கார்ந்தாரு. ஒரு 6:30 மணி 7 மணி ஆச்சு, ஒரு மெதுவா எழுந்திருச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச ஆரம்பிச்சார். முருகன் பாத்துக்குவான் உட்கார், வீட்டை திருட்டு போவான், முருகன் பாத்துக்குவான். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து அப்படியே நான் வீட்டுக்கு போகணும் முருகன் பாத்துக்குவான். ஒரு 8 மணி ஆச்சு, அவரால் தாங்க முடியல, பேச்சுல எல்லாம் மனசு வரல. இவர் எழுந்துட்டாரு, முருகன் பாத்துக்குவான், நாமளும் கொஞ்சம் பாத்துக்கணும்ல எழுந்து போயிட்டாராம். அப்போ நாமளும் கொஞ்சம் பாத்துக்கணுங்கிற எண்ணம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அடியார்களிடம் அந்த எண்ணம் இல்லை. முற்றிலும் தன்னை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா அந்த நினைவிலேயே அவர்கள் இருந்தாங்க. அதனால கடவுள் எல்லாம். ஆகவே இறைவன் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, இறைவன் ஊற்று போன்று ஊறி வருகிறான், அமுதம் ஊறி வருகிறது. அவனுடைய அருள் மட்டும் இருந்து விட்டால் நாம் ஒன்னும் போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊற்று போல அமுதம் நம்முடைய உயிரிலிருந்தே தோன்றி வரும்படியாக இறைவன் செய்வான். காயத்துள் அமுது ஊற ஊற நீ காட்டினாய் கழுக்குன்றிலே, திருக்கழுக்குன்றில சொல்றார், என்னுடைய உடம்பில் இருந்து அமுதம் விளையும்படியாக நீ செய்தாய். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, நீ என்னை உடையவன். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உன்னுடைய உடைமை, நான் உடைய அடிமை. உன்னுடைய உடைமையை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு என்ன தேவையோ அந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. நீ தகப்பன், உன்னுடைய மகன் நான், எனக்கு எல்லா விதமான உரிமை உண்டு, உனக்கு இருக்கிற சொத்து எனக்கும் உண்டு. ஆனால் தேவையில்லாமல் எந்த பொருளையும் நான் வீணாக்க கூடாது. இந்த உடையான்ங்கிறதுல நிறைய பொருள்கள் இருக்கின்றன. நம்ம போக போக ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம். உடையான்கிற வார்த்தையை நிறைய மணிவாசகர் பயன்படுத்துகின்றார். ஒரு உடையவன், அவனுக்கு கீழ் இருக்கின்றார். நாம் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அவனுடைய உடைமை. இதை எப்படி நம்ம இதை கையாள வேண்டும், இந்த பொருள்களை எல்லாம் கையாள வேண்டும். நாம் அவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படியே அடியார்கள் நமக்கு படிப்படியாக காட்டுகிறார். திருநாவுக்கரசு நாயனார் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய காலத்துல பல்வேறு வகைகளில் தன்னுடைய இறைவனுக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றன. இந்த பொருள்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் இறைவனுடைய சொத்து என்று அவர்கள் கருதியே அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் பாருங்க. திருஞான சம்பந்தருக்கு அவருடைய தந்தையாருடைய தோல் மேல ஏறி வரார். ஒவ்வொரு கோயிலா தோல் மேல ஏத்திட்டு போய், அவர் சின்ன 3 வயது குழந்தைக்கு அவருக்கு ஞானம் உண்டானதுல ஒவ்வொரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போறார் அவங்க அப்பா. இறைவன் பார்த்தார், இவனுக்கு ஒரு முத்து பல்லக்கு நாம் தர வேண்டும் என்று ஒரு முத்து பல்லக்கை வழங்கினார் கடவுள். கதை நீண்ட கதை அது. அப்படி வழங்கும் பொழுது அந்த பல்லக்கை கொண்டு அடியவர்கள் கொண்டு உங்களுக்காக இறைவன் இதை தந்தான், இதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த முத்து பல்லக்கையே அவர் சுத்தி வருகிறார். தனக்கு வந்த பொருள் அந்த இன்பத்தை உடனே அனுபவிக்கல. இது எனக்கு கொடுத்த பொருள், அது உடனே அனுபவிக்கல. அந்த சுற்றி வந்தார், இறைவனுடைய திருவருள் என்று உணர்ந்தார். இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே 3 தடவை சுத்தி வந்தாராம். இறைவா உன்னுடைய அருளால் இது எனக்கு கிடைத்ததுன்னு ஏறி வந்தாராம். நமக்கு வர்ற பொருளை நம்ம அப்படி அனுபவிப்போமா? அப்படி அனுபவிக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வருகின்றன. இறைவன் ஊற்றான உண்ணார் அமுதாக அவன் விளங்குகிறான். அவனுடைய உடைமை என்று நினைத்து இந்த பிரபஞ்சத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது மிகச்சிறிய அசாதாரணமான ஆனந்த அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனாக அவன் விளங்குகிறான். ஆகவே இறைவனை நினைக்க நினைக்க நமக்கு அமைதியும் ஆனந்தமும் வருகிறது. இறைவனை மறந்து உலகப் பொருள்களை நாம் அதிகமாக அதில் ஈடுபடும் பொழுது நம்முடைய மன நிம்மதியானது நம்மை விட்டு போகிறது. ஆகவே நம் மன நிம்மதியை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவுருளை நாம் நினைந்து